அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். குரு வக்கர நிவர்த்தி பலன். அதாவது பார்த்தீங்கன்னா, குரு ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார். காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி ரிஷபராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. அவர் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி குரு வக்கரகதியில் ஆரம்பித்தார். குரு வக்கரமானார் அந்த ரிஷபத்தில் இருந்து கொண்டு. இப்போ இந்த தை மாதம் 2025, இந்த தை மாதம் 22ஆம் நாள் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக வக்கரகதியில் சஞ்சரித்தார். ரிஷபராசியில் சஞ்சரிச்சுக்கிட்டு புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலேருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் சஞ்சரித்தார். இந்த வக்கரகதியில் குரு சஞ்சரிக்கிறப்ப நன்மை அடைய போகும் ராசிகளாக இருந்தது இல்லையா, அந்த ராசிகள்லாம் பெருசாக நன்மைகள் இல்லை. அதாவது தடை தாமதம் இழுபறி கொஞ்சம் குருவுடைய குரு வக்கரானார் அப்படின்னாலே அவருடைய பார்வையுடைய சுபத்தன்மை குறைஞ்சி போகும் இல்லையா. அதாவது ஜனன ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டான டைமு, ஆனாலும் மற்றவர்களுக்கு அதனுடைய பலன்கள் பார்வையோடைய சுபத்தன்மை குறைந்திருந்தது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தை மாதம் 22ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 குரு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி, இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே நேர்கதியில் தான் சஞ்சரிக்க போகிறார். இதனால் 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு 2ஆம் இடம், வாக்கு தனம் குடும்பஸ்தானம். வாக்கை உயர்த்தணும், பொருளாதாரத்தை உயர்த்தணும், வருமானத்தை பெருக்கணும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கணும், அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கணும், பணம் கையில் பொருளணும். ஏன்னா தனஸ்தானம், தனகாரகன் குரு 2ல் இருக்கார். அப்படிங்கும்பொழுது பணம் சம்பந்தமான பொருளாதார சம்பந்தமான முன்னேற்றங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான 2ஆம் இடத்து குரு. இப்போ கடந்த ஒரு 4 மாதமாக புரட்டாசி 23லேருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இதில் கொஞ்சம் தடை தாமதம் இழுபறி இருந்தது. பணப்பற்றாக்குறை, வருமானம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடை தாமதம் இழுபறி இப்படிலாம் இருந்தது இல்லையா. இப்போ மீண்டும் மே மாதம் இந்த பிப்ரவரி 4லேருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வாக்கு தனம் குடும்பம் அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே மகிழ்ச்சி, குடும்பத்தினருடைய உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தினருடன் இணக்கமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே புதிய உறுப்பினர்கள் சேரக்கூடிய அமைப்பு, திருமணம், குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது இந்த பிப்ரவரி 4லேருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு 11ல் லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபம் அப்படின்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். 11ஆம் இடம் அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ இந்த 11ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படிங்கிறது இந்த 4 மாதமாக அவருடைய பலன்கள் குறைபட்டது, லாபத்திலே தடை ஏற்பட்டக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துடைய குரு, அந்த லாப குருவுடைய பலனை இந்த 4 மாதமாக தடை தாமதம் இழுபறி இந்த மாதிரியான பலன்களாக இருந்தது. ஆனால் இந்த அஷ்டமச்சனியுடைய பாதிப்பு கூட கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஏன் அப்படின்னா குருவுடைய ஒரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி இல்லையா. அப்போ குருவுடைய அந்த வக்கரகதியில் இருக்கும் பொழுது, குருவுடைய சுபத்தன்மை குறைந்த பொழுது அஷ்டமச்சனியோட பாதிப்பும் கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆக இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 4லேருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நேர்கதியில் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் குரு. அஷ்டமச்சனியுடைய பாதிப்பு குறையும். மார்ச் 29ஆம் தேதி வரை அஷ்டமச்சனியும் விலகுது. அப்போ இதற்கு மேற்பட்டு கடகராசிக்காரர்களுக்கு யோகமான காலம். அப்போ இந்த குரு வக்கர நிவர்த்தி என்பது கடகராசிக்கு யோகமான டைமு, பிப்ரவரி 4லேருந்து மே 14ஆம் தேதி வரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு பாக்கிய குரு 9ஆம் இடத்து குரு. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பாக்கியம், தந்தை ஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், தொலைதூர பயணம், இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய குரு இல்லையா. ஆனால் இந்த 4 மாதமாக அதாவது புரட்டாசி மாதம் 23லேருந்து இந்த தை மாதம் 22ஆம் தேதி வரை இந்த 4 மாதமாக குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால, ஏன்னா உங்கள் ராசியவே 5வது பார்வையை பார்க்குறாரு இல்லையா, ஜென்மகேதுவுடைய மன அழுத்தம், அதே போல் பார்த்தீங்கன்னா ஜென்மகேதுவுடைய மனக்குழப்பம், எதை செய்யலாமா அதை செய்யலாமா, அப்புறம் கடவுள் விட்ட வழின்னு போகிறது, இந்த மாதிரியான ஜென்மகேதுவுடைய கெடுபலன் அனுபவிச்சுருந்தீங்க இல்லையா. குருவுடைய பார்வை வக்கரமாகி சுபத்தன்மை குறைந்ததால் இப்போ மீண்டும் சுபத்தன்மையோடு உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது ஆன்மீக முன்னேற்றம், அதாவது தெய்வ வழிபாடு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, பல
க்ஷேத்திரங்களை எல்லாம் சென்று புண்ணியம் பெறக்கூடிய அமைப்பு, தெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குருவுடைய அருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி பெரிய மகான்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல குரு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன் நற்பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த பிப்ரவரி 4 மே மாதம் 14 வரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு குரு 7 இருக்கார். 7ஆம் இடம் என்பது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், இந்த சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். அதோட இல்லை, விருச்சிக ராசியை குரு 7வது பார்வையாக வேறு பார்க்குறாரு. அப்போ இந்த வக்கர காலம் புரட்டாசி 23 இந்த தை மாதம் 22 வரை வக்கர காலத்தில் அவருடைய சுப பார்வையுடைய சுபத்தன்மை குறைந்தது இல்லையா, வக்கர பார்வை. அப்போ உங்கள் ராசியில் குருவுடைய பார்வையுடைய சுபத்தன்மை குறைஞ்சதால் அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு, அதாவது நிலம் இட சம்பந்தமான பிரச்சனை, சுகம், அதாவது நிறைய அலைச்சல் திருச்சல், ஒரு கம்ஃபர்டபுளான நிலை இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு, தேவையில்லாத மனக்குழப்பம், மன சஞ்சலம், ஏன்னா குருவுடைய இப்போ சுபத்தன்மை குறையுது இல்லையா. அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லையா. இப்போ இந்த பிப்ரவரி 4 மே மாதம் 14 வரைக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், எடுத்த காரியத்தை அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், வாழ்க்கை துணை வழியாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த பிப்ரவரி 4 மே மாதம் 14 வரை மிகச்சிறப்பாக இருக்கிறது. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு பாத சனி இல்லையா, 7.5 நாட்டு சனியில் பாத சனி. இப்போ இந்த பாத சனி குரு இவருக்கு எங்கே இருந்தார்? 5ஆம் இடத்துல இருந்தார். மகர ராசிக்கு 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் காதல் ஸ்தானம். 5ஆம் இடம் வெற்றி, அதாவது அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ 5ஆம் இடத்துல பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ 5ஆம் இடத்துல புத்தி, சிந்தனை, செயல்திறன் சொல்லக்கூடிய இடம். இப்போ 5ஆம் இடத்துல குரு இருந்தார்னா இது எல்லாத்தையும் நம்மளுடைய புத்தி, சிந்தனை, செயல்திறன்லாம் திறம்பட செயல்படக்கூடிய அமைப்பு. இந்த 7.5 சனி இருக்கு இல்லையா, பாத சனி, இந்த சனியுடைய பாதிப்பும் குறையக்கூடிய அமைப்பு. ஏன்னா உங்கள் ராசியை 9வது பார்வையாக பார்க்குறாரு. அப்போ அவருடைய வக்கர காலம், அதாவது புரட்டாசி மாதம் 23 தை மாதம் 22 வரை இந்த 4 மாதமும் மகர ராசிக்காரர்களுக்கு பாத சனியுடைய கெடுபலன் அதிகமாகவே இருந்தது. அதாவது இப்போ பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள், குடும்பத்திலே வம்பு வழக்கு, சண்டை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாத சனியுடைய பாதிப்பு, வாகனங்களில் பிரச்சனை, உடல்நிலை ஆரோக்கியத்தில் பாதிப்பு, அதே போல் தேவையில்லாத சிந்தனைகள், மனக்குழப்பம், இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தது இல்லையா. இப்போ இந்த குரு வக்கர நிவர்த்திங்கிறது உங்கள் ராசியை 9வது பார்வையாக நேர்கதியில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல சிந்தனை, செயல்திறன், சுபகாரியங்கள் அனைத்தும் கைகூடக்கூடிய அமைப்பு, பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, இந்த 7.5 சனி பாத சனியுடைய கெடுபலன் குறையக்கூடிய அமைப்பு. மார்ச் 29 சனி விலகுது. அப்போ இந்த குரு வக்கர நிவர்த்தியை அது உங்களுக்கு இந்த சனியோடைய பாதிப்பை, வேகத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த பிப்ரவரி 4 மே மாதம் 14 வரை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் தான் குரு இருக்கார், ஜென்மகுரு. ஜென்மகுரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்து குரு, விரய குரு. அதே போல் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு, அதாவது 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான குருவுடைய அருள் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்கு அஷ்டம குரு. அடுத்தது 8ஆம் இடத்துல அஷ்டம குருவாக இருக்கார். அதே போல் தனுசு ராசி ராசிநாதனே குரு 6ஆம் இடத்துல நோய் எதிரி 9 கடன் ஸ்தானத்தில் இருக்கார். அதே போல் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு 4ஆம் இடத்து குரு, நாதீத்த குருன்னு சொல்லுவாங்க, தர்மர், சூதாடி, வனவாசம் போன குரு. அதே போல் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு 3ஆம் ராசிநாதனே குரு 3ஆம் இடம், முயற்சியில் தடை. அதாவது பார்த்தீங்கன்னா 3ல் குரு வந்த போது தான் துரியோதனன் படை மாண்டது. அப்போ இவங்களுக்கு இந்த ராசிக்காரர் எல்லாத்துக்குமே குரு ஃபேவரட்டாக இல்லை. இப்போ இந்த வக்கர காலங்களில் ஓரளவு நன்மை நடந்திருக்கலாம். ஆனாலும் குரு, அதாவது ஜனன ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நன்மை நடந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த பிப்ரவரி 4 மே மாதம் 14 வரை இவர்களுக்கு குரு அனுகூலமாக இல்லை, அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு இல்லை. சுபகாரிய தடை, தாமதம், இழுபறி, இந்த மாதிரியான ஒரு தெளிவற்ற மனநிலை, குழப்பமான மனநிலை, பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள். ஏன்னா குரு பொருள்காரங்க, தனக்காரங்க இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அப்போ இந்த ராசிக்காரர்கள், அதாவது ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம்,
தனுசு, கும்பம், மீனம் இந்த ராசிக்காரங்கள்லாம் வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது, பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு, வியாழக்கிழமை செய்யக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் செய்யக்கூடிய அமைப்பு. ஒரு முறை ஆலங்குடி சென்று வியாழக்கிழமையிலே மஞ்சப்பட்டு எடுத்து சாற்றி பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு, இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரை இவர்களுக்கு குரு வழிபாடு செய்வதன் மூலமாக குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, குருவுடைய அருளை பெருக்குவதன் மூலமாக இவர்களுக்கு இந்த குரு அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.